சைட் டிஷ்லாம் எதுவும் இல்லாமல் 10 நிமிஷத்தில் ஒரு குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்து 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா 5 பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கோங்க. 20லேருந்து 25 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். இப்போ இதுக்கு நல்ல ஒரு பெரிய பழுத்த தக்காளி சேர்த்து வதக்கிக்கும். தக்காளி வேகிறதுக்கு மூடி போட்டு மூடி வச்சுருக்கேன். சீக்கிரம் வெந்துடுச்சு. இப்போ இதை நல்லா மசிச்சு விட்டுக்கும். தக்காளி இந்த அளவுக்கு மசிச்சு விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்துருவோம். ஜீரகத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சத்தூள் எல்லாமே உங்கள் தேவைக்கு அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதனுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறமா லாஸ்ட்டில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகளை சேர்த்திங்கன்னா சுவை இன்னும் தூக்கலாக இருக்கும். இப்போ இது கூட 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு முட்டையை மட்டும் உடைச்சி ஊற்றிக்குவோம். இப்போ இந்த முட்டை வெந்துடுச்சு. இன்னொரு சைடு திருப்பி விட்டு இதையும் வேக வச்சுட்டு நல்லா கொத்து மாதிரி கொத்தி விட்டுட்டோன்னா சுவையான முட்டை கொத்து குழம்பு ரெடி. இது இட்லி, தோசை, சாதம், சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் சூப்பரான சைட் டிஷ்.